ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் பண்ணினேன். மீன் வந்து அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சமையல் மட்டும் நான் பண்ணேன். நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த கேஸ் ஸ்டவ் வந்து நல்லாவே தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு வந்து 3 பர்னர் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா வேறு வாங்கிக்கலாம், இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மனசில் ஆசை தான் இருந்துச்சு. அதனாலேயே தம்பி வந்து சொல்லவே இல்லை. நேற்று சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் புது ஸ்டவ்வை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் நான் மீன் குழம்பு வச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மீன் குழம்புல வந்து மாங்காய் போடணும்ல, அதனால வந்து தோட்டத்துக்கு மாங்காவும் பச்சை மிளகாயும் பறிக்கலான்ட்டு போனேன். கொய்யாக்காய் வந்து நல்லாவே இப்போ காய்ச்சிருக்கு. போன வருஷம் வந்து காய்ச்சது எல்லாமே அணில் சாப்பிட்டுடுச்சு. அதில் 1, 2 பாப்பாவுக்கு கொடுத்துருப்போம். மீதி எல்லாமே அணில் தான் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. மாங்காய் பறிக்கிறப்பே ஒன்று மாடியில் விழுந்துருச்சு, ஒன்று குளத்துல விழுந்துருச்சா, அதுதான் இறங்கி எடுத்தேன். நம்ம சமைக்கும் போது நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பறித்து சமைக்கிறது அது ஒரு சந்தோஷம் தான், தனி சந்தோஷம். மீன் குழம்புல தலை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிங்க இன்னைக்கு எக்ஸாமுக்கு போயிருந்தாங்களா, அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுமே சின்ன தம்பி சொன்னாங்க, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, லெமன் டீ தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்கப்பவே லெமன் டீயும் போட்டு கொடுத்துட்டேன். கொத்தரங்காய் வத்தல் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அது நல்லாவே காஞ்சிட்டு சரி இன்னைக்கு ஸ்டோர் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஒரு 1 hour மட்டும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் வச்சுக்கலாமேன்ட்டு அதுதான் எடுத்து வச்சேன். லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு பண்ணியிருந்தது, ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் வச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.